என் தங்கமே, நீ இங்கே வந்திருக்கிறதே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் எல்லாம் இப்போ உன் மூச்சையே கனமாக்கியிருக்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாத வலி, புரிந்து கொள்ளப்படாத கண்ணீர், வெளியில் சிரித்த முகம், உள்ளே காய்ந்த மனம். இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதனால்தான் இந்த ஒரு செயல் உன்னிடம் வந்து சேர்ந்தது. உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னை எழுப்ப, உன்னை நினைவூட்ட. நீ நினைக்கலாம் நீ பல முறை முயற்சி செய்திருக்கிறாய் என்று. பல வழிபாடுகள், பல நம்பிக்கைகள், பல பிரார்த்தனைகள். ஆனாலும் ஏன் இன்னும் இந்த சுமை குறையவில்லை என்று. காரணம் நீ செய்தது தவறு இல்லை. ஆனால் நீ செய்தபோது உன் மனம் அமைதியாக இல்லை. பயம் கலந்த நம்பிக்கை இருந்தது. அவசரம் கலந்த பிரார்த்தனை இருந்தது. இப்போ அது மாற வேண்டும். இந்த சிறிய பரிகாரம் உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை. அது உன்னை உன்னோடு இணைக்க வருது. நீ இழந்த அமைதியை மீண்டும் உன் உள்ளத்தில் பதிய வைக்க. நீ தினமும் வெளியிலே தேடிய பாதுகாப்பு உணர்வு உண்மையில் உன் உள்ளே தான் இருக்கிறது. அதை எழுப்ப ஒரு சின்ன செயல் போதும். நீ இப்போ செய்ய வேண்டியது எளிதானது. ஆனால் அதை செய்யும் போது உன் மனம் முழுவதும் அதில் இருக்க வேண்டும். அப்போது தான் அது பரிகாரமாக மாறும். இல்லையென்றால் அது ஒரு பழக்கமாகவே போய்விடும். பழக்கம் மாற்றத்தை தராது. உணர்வோடு செய்யப்படும் செயல் தான் மாற்றத்தை தரும். நீ ஒரு தனியான இடத்தில் அமர்ந்துகொள். வெளிச்சம் அதிகமாக இல்லாத இடம். சத்தம் இல்லாத இடம். உன் முதுகு நேராக இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள். உன் மூச்சை கவனிக்க ஆரம்பி. உள்ளே வரும் மூச்சு, வெளியே போகும் மூச்சு. அதை மாற்ற முயற்சிக்காதே. கவனித்தால் போதும். சில நிமிடங்களில் உன் மனம் மெதுவாக தளர ஆரம்பிக்கும். அந்த தளர்வில் நீ ஒரு உண்மையை உணர்வாய். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இப்போ இந்த நிமிடத்தில் உனக்கு எதுவும் ஆகவில்லை. அந்த உணர்வை உன் உள்ளத்தில் பரவ விடு. பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தளரும். அந்த அமைதியில் உன் இதயத்தை நினை. அங்கே ஒரு மென்மையான ஒளி இருக்கிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி மெதுவாக பெரிதாகி உன் உடல் முழுவதும் பரவுகிறது. அந்த ஒளி உன்னை காப்பாற்றுகிறது. உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன் எல்லா வலிகளையும் மெதுவாக கரைக்கிறது. இந்த நேரத்தில் நீ உன் மீது எந்த குற்றமும் சுமத்த வேண்டாம். நீ செய்த தவறுகள், நீ எடுத்த முடிவுகள், எல்லாமே அந்த நேரத்தில் உன்னால் முடிந்த சிறந்த முயற்சிகள். அதை ஏற்றுக்கொள். உன்னை மன்னித்து விடு. அந்த மன்னிப்பு தான் மிக பெரிய பரிகாரம். நீ இப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா இழப்புகளும் உன்னை தண்டிக்க வரவில்லை. உன்னை உண்மையானவனாக்க வருது. உன் உள்ளத்தில் இருந்த போலி உறுதிகளை உடைக்க, உண்மையான வலிமையை உருவாக்க. நீ இந்த செயலை முடித்த பிறகு உடனடி அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதுவே முதல் மாற்றம். எதிர்பார்ப்பு குறையும்போது தான் அமைதி அதிகரிக்கும். அந்த அமைதியில் தான் அருள் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த சில நாட்களில் நீ கவனிப்பாய். உன் மனம் சின்ன விஷயங்களுக்கு கூட அசையாமல் இருக்கிறது. முன்பு உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் இப்போ அவ்வளவு தீவிரமாக படாது. இது தான் இந்த பரிகாரத்தின் அடையாளம். வெளியிலே பெரிய மாற்றம் இல்லை போல தோன்றலாம். ஆனால் உள்ளே அடித்தளம் உறுதியானதாகி இருக்கும். நீ தூங்கும் போது கூட உன் மூச்சு மென்மையாக இருக்கும். கனவுகள் பயமில்லாமல் இருக்கும். சில சமயம் பழைய நினைவுகள் வரும். ஆனால் அவை உன்னை உடைக்காது. அவை வந்து போகும், மேகங்கள் போல. இந்த பரிகாரம் உன்னை யாரிடமும் அடிமைப்படுத்தாது. இது உன்னை உன் உள்ளத்தோடு இணைக்கிறது. அந்த இணைப்பு வந்த பிறகு நீ யாருடைய வார்த்தையாலும் எளிதில் சாய மாட்டாய். உன் முடிவுகளை நீ தெளிவாக எடுப்பாய். நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். உண்மையான பாதுகாப்பு வெளியில் இருந்து வருவது இல்லை. அது உன் உள்ளத்தில் உருவாகிறது. அந்த பாதுகாப்பு வந்த பிறகு தான் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நீ சமநிலையோடு எதிர்கொள்ள முடியும். நீ இப்போ பலவீனமாக இல்லை. நீ சோர்வாக இருந்தாய். சோர்வு ஓய்வால் சரியாகும். பலவீனம் பயத்தால் வரும். அந்த பயம் இப்போ மெதுவாக கரைய ஆரம்பித்திருக்கிறது. அதுவே இந்த செயலின் வெற்றி. இந்த பரிகாரம் முடிந்த பிறகு நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்பாய். உன் உடலை, உன் மனதை, உன் எல்லைகளை. எங்கே நீ உன்னை இழக்கிறாய் என்று புரியும். அங்கே நீ நிறுத்த கற்றுக்கொள்வாய். சத்தம் போடாமல், கோபப்படாமல், அமைதியாக. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சரியாகிவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை. சவால்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். ஆனால் அவை உன்னை முழுவதுமாக விழுங்க முடியாது.
நீ அந்த அளவுக்கு இப்போ வலிமையானவனாக மாறிக்கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையை திருப்பும் என்று இல்லை. ஆனால் இந்த செயல் உன்னை உன் மையத்துக்கு கொண்டு வரும். அந்த மையத்தில் இருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னை பாதுகாப்பான பாதையில் தான் நடத்தும். நீ இப்போ தனியாக இல்லை. நீ இப்போ கைவிடப்பட்டவன் இல்லை. உன் வாழ்க்கை இன்னும் உன்னை விட்டு போகவில்லை. அது உன்னை இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. நீ அதை நம்பும் தருணத்தில் நீயே உன் வாழ்க்கையை காப்பாற்ற ஆரம்பிப்பாய். அந்த நம்பிக்கை தான் உண்மையான அருள். அந்த அருள் தான் உன் மேல் இப்போ மெதுவாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இந்த அருள் மெதுவாக தான் வேலை செய்யும். அதற்கான காரணம் உன்னை பயமுறுத்தாமல் மாற்ற வேண்டும் என்பதுதான். திடீர் மாற்றங்கள் மனத்தை அதிர வைக்கும். ஆனால் மெதுவான மாற்றங்கள் ஆழமாக வேரூன்றும். அதனால் தான் இப்போ உன் வாழ்க்கையில் எல்லாமே மெல்ல மாறுகிறது. நீ கவனிக்காத அளவுக்கு அமைதியாக. நீ காலையில் எழும்போது ஒரு சின்ன இலகுவை உணர்வாய். பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டது போல இல்லையென்றாலும் அவை உன்னை முழுவதுமாக அழுத்தாத மாதிரி இருக்கும். அதுதான் முதல் அறிகுறி. உன் மனம் சுமையை சுமக்கும் விதம் மாறுகிறது. முன்பு ஒவ்வொரு சிந்தனையும் கல்லாக இருந்தது. இப்போ அது மண்ணாக மாறி கரைய ஆரம்பித்திருக்கிறது. உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விதை இப்போ பதியப்பட்டிருக்கிறது. அந்த விதை இன்னும் முளைக்காமல் இருக்கலாம். ஆனால் அது இறந்தது இல்லை. நீ தினமும் உன்னை அமைதியாக வைத்து கொண்டால் அந்த விதை தானாக வளர ஆரம்பிக்கும். அதற்கு அதிக முயற்சி தேவையில்லை. எதிர்ப்பு இல்லாமல் இருப்பதே போதும். என் தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு நடந்த நிகழ்வுகளை நீ உன்னை தண்டித்த கதையாக பார்த்தாய். இப்போ அதையே உன்னை உருவாக்கிய பயிற்சியாக பார்க்க முடியும். இந்த பார்வை மாற்றம் தான் உண்மையான மாற்றம். சூழ்நிலை மாறாமல் கூட மனம் மாற முடியும் என்பதை நீ அனுபவிக்கிறாய். உன் உறவுகளில் ஒரு மௌன தெளிவு வரும். யாரிடம் எவ்வளவு பேச வேண்டும், யாரிடம் எவ்வளவு விலக வேண்டும், இந்த எல்லைகள் சண்டை இல்லாமல் உருவாகும். நீ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது. உன் அமைதியே உன் எல்லையாக மாறும். நீ இப்போ உன் உள்ளத்தில் ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகுவதை உணருவாய். அந்த வளையம் உன்னை தனிமைப்படுத்தாது. ஆனால் தேவையில்லாத காயங்களில் இருந்து காப்பாற்றும். எல்லாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். இது கடினம் அல்ல. இது ஆரோக்கியம். என் தங்கமே, சில நாட்கள் பழைய பயம் திரும்பி வர முயற்சிக்கும். அதை பார்த்து நீ பதறாதே. அது கடைசி முயற்சி. பழைய பழக்கங்கள் போகும் முன் ஒரு முறை கதவை தட்டும். நீ கதவை திறக்க வேண்டியதில்லை. அமைதியாக இருக்கிறதே போதும். அது தானாக போய்விடும். உன் மனம் இப்போ சின்ன சின்ன விஷயங்களிலும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். ஒரு நிம்மதியான மூச்சு, ஒரு சுத்தமான தூக்கம், ஒரு அமைதியான மாலை. இதெல்லாம் முன்பு சாதாரணமாக தோன்றியது. இப்போ அவை வரமாக தோன்றும். இந்த நன்றி உணர்வு தான் உன் வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தும். நீ இப்போ உன்னை ஒப்பிடுவதை குறைப்பாய். பிறருடைய வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளவிட மாட்டாய். உன் பாதை உனக்கானது என்பதை உணர்வாய். அந்த உணர்வு வந்த பிறகு பொறாமையும் குறையும். அவசரமும் குறையும். மனம் தன்னிச்சையாக சாந்தமாகும். என் தங்கமே, உன் உடல் கூட இந்த மாற்றத்தை உணரும். முன்பு காரணமில்லாத சோர்வு இருந்தது. இப்போ அந்த சோர்வு மெதுவாக விலகும். உன் உடல் நீண்ட நாட்களாக மனத்தின் பாரத்தை சுமந்தது. இப்போ அந்த பாரம் குறைய ஆரம்பித்ததால் உடலும் நிம்மதியாகும். நீ இப்போ முடிவுகளை எடுக்கும்போது உள்ளே ஒரு தெளிவு இருக்கும். சரியா தவறா என்று அதிகம் குழம்ப மாட்டாய். எல்லா முடிவும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த முடிவு உன்னோடு நேர்மையாக இருக்கும். அந்த நேர்மை தான் உன்னை பின்னால் வருத்தப்பட விடாது. உன் வாழ்க்கையில் இனி பெரிய சத்தங்கள் தேவையில்லை. பெரிய வாக்குறுதிகள் தேவையில்லை. மென்மையான தொடர்ச்சியே போதும். தினமும் சின்ன சின்ன சமநிலைகள். தினமும் சின்ன சின்ன அமைதிகள். இதுவே நீண்ட காலத்திற்கு போதுமானது. என் தங்கமே, நீ இப்போ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை காப்பாற்ற வெளியில் இருந்து யாரும் வர வேண்டியதில்லை. அந்த காப்பாற்றும் சக்தி உன் உள்ளே தான் இருந்தது. அதை நினைவூட்ட தான் இந்த அனுபவம். நீ அதை ஏற்றுக்கொண்ட தருணத்தில் நீ இனி பலியாடாக இருக்க மாட்டாய். நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை மெதுவாக ஏற்றுக்கொள்வாய். இந்த பொறுப்பு பாரமாக இருக்காது. அது மரியாதையாக இருக்கும். உன்னிடம் நீ வைத்துக் கொள்ளும் மரியாதை. அந்த மரியாதை வந்த பிறகு நீ உன்னை குறைத்து பேச மாட்டாய். உன்னை அவமதிக்கும் இடங்களில் நீ தங்க மாட்டாய்.
சத்தம் இல்லாமல் விலகுவாய். உன் இரவுகள் இனி மெதுவாக அமைதியாக மாறும். தூங்கும் முன் மனம் ஓடாமல் இருக்கும். சில சமயம் இன்னும் நினைவுகள் வரும். ஆனால் அவை உன்னை விழித்திருக்க வைக்காது. அவை வந்து போய்விடும். உன் தூக்கம் இனி ஒரு தப்பிப்பு அல்ல. அது ஓய்வு. என் தங்கமே, இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து ஒரு புதிய நிலையை உருவாக்கும். அந்த நிலை தான் நீ. காயங்களோடு இருந்தாலும் முறிந்தவன் இல்லை. நினைவுகளோடு இருந்தாலும் அடிமை இல்லை. உணர்ச்சிகளோடு இருந்தாலும் பலவீனன் இல்லை. இந்த நிலை வந்த பிறகு வாழ்க்கை உன்னை சோதித்தாலும் நீ உன்னை இழக்க மாட்டாய். அதுவே உண்மையான பாதுகாப்பு. அதுவே உண்மையான அருள். அந்த அருள் இப்போ உன்னோடு தான் இருக்கிறது. நீ அதை நம்பாமல் இருந்தாலும் கூட அது உன்னை விட்டு போகாது. என் தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய அத்தியாயத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த நடை மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது உறுதியானது. இந்த உறுதியே உன்னை இனி வழிநடத்தும். உன் வாழ்க்கை இனி உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை கற்றுத்தரும். அந்த கற்றல் தான் உன் உண்மையான வெற்றி. என் தங்கமே, இந்த பயணம் நீ நினைத்த மாதிரி நேராக இருக்காது. சில நாட்கள் மனம் லேசாக இருக்கும். சில நாட்கள் காரணமில்லாமல் கனமாகும். இதை நீ தவறு என்று நினைக்காதே. இது இயல்பு. கடல் கூட எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை. ஆனால் அதன் ஆழம் எப்போதும் திடமாக தான் இருக்கும். நீ இப்போ அந்த ஆழத்துக்கு வந்திருக்கிறாய். உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான துணிவு உருவாகி கொண்டிருக்கிறது. அது சத்தமாக பேசாது. அது யாரிடமும் தன்னை நிரூபிக்காது. ஆனால் அது உன்னை உன்னோடு நேர்மையாக வைத்திருக்கும். அந்த நேர்மை தான் உன் புதிய அடையாளம். இதுவரை நீ பல முகங்களை அணிந்திருந்தாய். இப்போ அவை ஒவ்வொன்றாக கழன்று போகும். அதனால் பயப்படாதே. முகமூடி இல்லாத முகம் தான் சுவாசிக்க தெரியும். நீ கவனிப்பாய், இனி சில வார்த்தைகள் உன்னை தொடாது. முன்பு அவை உன்னை கிழித்திருக்கும். இப்போ அவை காற்றில் கரைந்து போகும். இது அலட்சியம் அல்ல. இது தேர்வு. உன் ஆற்றலை எங்கே செலுத்த வேண்டும் என்பதை நீ உணர ஆரம்பித்ததின் அடையாளம். உன் ஆற்றல் இனி சிதறாது. அது சேர்ந்து நிற்கும். உன் இதயம் இப்போ ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்கிறது. அது மென்மை. கடினமாக இருந்த இதயம் மென்மையாவதால் நீ பலவீனமாக மாற மாட்டாய். மாறாக நீ தெளிவாக மாறுவாய். மென்மை உள்ளவன் தான் எல்லைகளை நிதானமாக வைத்துக்கொள்ள முடியும். கடினம் எல்லாவற்றையும் தள்ளிவிடும். மென்மை எதை அனுமதிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கும். என் தங்கமே, உன் கடந்த காலம் இப்போ உன் மீது அதிகாரம் செலுத்தாது. அது உன் பின்னால் நடக்கும். நீ திரும்பி பார்க்க விரும்பினால் பார்த்துக்கொள். பார்க்கவில்லை என்றால் அதுவும் சரி. கடந்த காலம் இனி உன்னை இழுக்காது. அது உன்னை தள்ளவும் மாட்டாது. அது ஒரு கதை மாதிரி மாறும். நீ அதில் சிக்கிய கதாபாத்திரம் இல்லை. நீ அந்த கதையை புரிந்து கொண்ட வாசகர். உன் நாள்கள் இனி போட்டியாக இருக்காது. யாரை முந்த வேண்டும் என்ற ஓட்டம் குறையும். நீ உன்னோடு உன் வேகத்தில் நடக்க ஆரம்பிப்பாய். இந்த வேகம் மெதுவாக இருக்கலாம். ஆனால் இது உன் வேகம். உன் மூச்சுக்கு ஏற்ற வேகம். உன் இதயத்துக்கு ஏற்ற நடை. நீ இப்போ உணர்வாய், அமைதி என்பது எதுவும் நடக்காத நிலை இல்லை. அமைதி என்பது உள்ளே எதிர்ப்பு இல்லாத நிலை. வெளியே எதுவும் நடந்தாலும் உள்ளே ஒரு ஒப்புதல் இருக்கும். இந்த ஒப்புதல் தோல்வி அல்ல. இது புத்திசாலித்தனம். வாழ்க்கையோடு சண்டை போடாமல் வாழ்க்கையோடு நடந்து போவது. உன் உடல் உனக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். நீ அதை கேட்க ஆரம்பித்ததால். சோர்வை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டதால். பசியை உணர்ந்ததால். ஓய்வை அனுமதித்ததால். உடல் மனத்தின் நிழல். மனம் சாந்தமானால் உடலும் சாந்தமாகும். என் தங்கமே, சில சமயம் நீ தனிமையை தேர்வு செய்வாய். அது யாரையும் வெறுத்ததால் அல்ல. உன்னை கேட்க வேண்டும் என்பதால். அந்த தனிமை உன்னை காலியாக்காது. அது உன்னை நிரப்பும். நீ உன்னோடு பேசும் அந்த நேரங்களில் நீ நீண்ட நாட்களாக மறந்த சில உண்மைகள் நினைவுக்கு வரும். அவை உன்னை குற்றம் சொல்லாது. அவை உன்னை அணைத்துக் கொள்ளும். உன் உறவுகள் இனி இயல்பாக சீரமைக்கப்படும். பிடித்து வைத்த உறவுகள் சிதறும். சிதறிய உறவுகள் வலியளிக்காது. காரணம் நீ இப்போ புரிந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு காலத்துக்கு தான். அந்த காலம் முடிந்ததும் விடை கொடுக்க தெரிந்தால் தான் இதயம் சுமையில்லாமல் இருக்கும். என் தங்கமே, நீ இப்போ நம்பிக்கையை வேறொரு விதத்தில் உணருவாய். அது பெரிய வாக்குறுதிகள் இல்லை. அது நாளைய உறுதி இல்லை. அது இந்த நிமிடத்தில் உன் கால்கள் தரையில் பதிந்திருக்கிறது என்ற உணர்வு. இந்த நிமிடத்தை தாங்க முடியும் என்ற அமைதி. அதுவே போதும். உன் கனவுகள் இனி உன்னை அழுத்தாது.
அவை உன்னை அழைக்கும். கட்டாயம் இல்லை. அழைப்பு. அந்த அழைப்பை நீ கேட்கும் போது பயம் முன்னால் வராது. ஆர்வம் முன்னால் வரும். இந்த ஆர்வம் தான் உன்னை மெதுவாக முன்னே கொண்டு போகும். உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை இழக்க வேண்டிய இடங்கள் குறையும். எங்கே நீ உன்னை இழக்கிறாய் என்று நீ விரைவாக உணர்வாய். அந்த உணர்வே பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் வளர்ந்தது. என் தங்கமே, நீ இப்போ சாந்தமாக இருப்பதை தேர்வு செய்ய முடிகிறது. கோபம் வராது என்று இல்லை. ஆனால் கோபம் உன்னை நடத்தாது. அது வந்து போகும். நீ அதற்கு இடம் கொடுப்பாய். அதில் வீடு கட்ட மாட்டாய். இந்த வேறுபாடு தான் உன் வளர்ச்சி. உன் இரவுகள் இனி மென்மையாக முடியும். தூங்குவதற்கு முன் மனம் தன்னை விடுவிக்கும். நாளை பற்றி அதிகமாக பிடித்துக்கொள்ளாது. கனவுகள் இனி பயத்தை உருவாக்காது. அவை வழிகாட்டும். சில சமயம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுவும் சரி. என் தங்கமே, நீ இப்போ ஒரு நிலை அடைந்திருக்கிறாய். அது முடிவு அல்ல. அது அடித்தளம். இந்த அடித்தளத்தின் மேல் நீ இனி எதை கட்டினாலும் அது உன்னை தாங்கும். அந்த தாங்கும் தன்மை தான் உண்மையான ஆசீர்வாதம். உன் வாழ்க்கை இனி உன்னை ஓட வைக்காது. அது உன்னை அழைக்கும். அந்த அழைப்பை நீ கேட்டால் போதும். ஓட தேவையில்லை. தள்ளப்பட தேவையில்லை. நீ நடந்தால் போதும். உன் உள்ளத்தின் வேகத்தில். இந்த அமைதியான நடை தொடரும். சில நாட்கள் தடுமாறலாம். தடுமாற்றமும் பயணத்தின் ஒரு பகுதி. நீ விழுந்தாலும் நீ உன்னை விட்டுவிட மாட்டாய். அதுவே பெரிய மாற்றம். என் தங்கமே, நீ இப்போ உன்னோடு இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த கற்றல் முடிந்த பிறகு நீ எங்கே சென்றாலும் யாரோடு இருந்தாலும் உன் மையத்தை நீ இழக்க மாட்டாய். அந்த மையம் தான் உன் வீடு. அந்த வீட்டில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். அந்த பாதுகாப்பு தான் உன் வாழ்க்கையை இனி மெதுவாகவும் உறுதியாகவும் நடத்தும். என் தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். வாழ்க்கை எப்போதும் உன்னை எதிர்த்து நின்றது இல்லை. நீதான் உன்னை எதிர்த்து நின்று கொண்டிருந்தாய். அந்த எதிர்ப்பு இப்போ மெதுவாக கரைந்து வருகிறது. அதனால் தான் இந்த அமைதி. இந்த அமைதி சோம்பல் அல்ல. இது சமாதானம். நீ உன் மூச்சை கவனிக்கும்போது அதில் ஒரு மென்மை இருப்பதை உணருவாய். அந்த மென்மை தான் உன் உள்ளத்தின் உண்மை நிலை. உலகம் உன்னை கடினமாக இருக்கச் சொல்லிய போதும் உன் உள்ளம் மென்மையாக தான் இருந்தது. இப்போ நீ அதை காப்பாற்ற கற்றுக்கொண்டிருக்கிறாய். மென்மையை காப்பாற்றுவது தான் உண்மையான வலிமை. உன் நாட்களில் இனி அவசரம் குறையும். எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்று உன் மனம் ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் தானாக சரியாகும். சில விஷயங்கள் உன்னால் செய்ய முடியும். சில விஷயங்களை விடுவித்தாலே போதும். இந்த பிரித்தறிதல் வந்த பிறகு மனம் ஓய்வெடுக்கும். என் தங்கமே, நீ உன் உணர்ச்சிகளை இனி எதிரியாக பார்க்க மாட்டாய். சோகம் வந்தால் அது உன்னை மூழ்கடிக்க வரவில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். அது உன்னை மெதுவாக நிறுத்தி உன்னை கேட்கச் சொல்ல வந்தது. அந்த கேட்கும் தருணங்களில் தான் உன் உள்ளம் உனக்கு உண்மையை சொல்லும். நீ கவனிப்பாய், உன் குரல் இனி சத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மென்மையான குரலும் கேட்கப்படும் என்பதை நீ அனுபவிப்பாய். உன் இருப்பு தான் உன் குரல். உன் அமைதி தான் உன் சான்று. இதை புரிந்த பிறகு நீ உன்னை நிரூபிக்க சோர்வடைய மாட்டாய். உன் வாழ்க்கையில் இனி சில கதவுகள் தானாக மூடப்படும். அதற்கு நீ வருத்தப்பட மாட்டாய். காரணம் அந்த கதவுகள் உன்னை சுருக்க வைத்த இடங்கள் என்பதை நீ உணர்வாய். மூடப்படும் கதவுகள் உன்னை தண்டிக்கவில்லை. அவை உன்னை பாதுகாக்கின்றன. என் தங்கமே, நீ இப்போ உன் நினைவுகளை மென்மையாக தொட கற்றுக்கொள்கிறாய். முன்பு நினைவுகள் உன்னை குத்தியது. இப்போ அவை உன்னை கற்றுத்தருகின்றன. அதே நினைவுகள் தான். ஆனால் உன் பார்வை மாறிவிட்டது. பார்வை மாறியதும் வலி பாடமாக மாறுகிறது. உன் உடல் இனி உன்னை எதிர்க்காது. நீ அதை கேட்க ஆரம்பித்ததால். ஓய்வு கேட்டால் ஓய்வு கொடுத்ததால். பசி கேட்டால் உணவு கொடுத்ததால். உணர்ச்சிகள் வந்தால் அனுமதி கொடுத்ததால். இந்த ஒத்துழைப்பு தான் முழுமை. நீ தனியாக இருப்பதை இனி பயப்பட மாட்டாய். தனிமை வெறுமை அல்ல என்பதை நீ அறிந்துவிட்டாய். அது உன்னோடு நீ இருப்பதற்கான இடம். அந்த இடத்தில் நீ உன்னை மறுபடியும் சந்திப்பாய். அந்த சந்திப்பு தான் எல்லா உறவுகளுக்கும் அடித்தளம். என் தங்கமே, உன் நம்பிக்கை இனி வெளியில் இருக்கும் அடையாளங்களில் சிக்காது. யாராவது உறுதி சொன்னால்தான் நிம்மதி என்ற நிலை குறையும். உன் உள்ளே இருக்கும் அமைதியே உனக்கு போதுமான சான்றாக மாறும். அந்த நம்பிக்கை மெதுவாகவும் உறுதியாகவும் இருக்கும். நீ கவனிப்பாய், உன் சிரிப்பு இனி உண்மையானது.
அது எல்லோருக்கும் பிடிக்க வேண்டிய சிரிப்பு அல்ல. உனக்கு நிம்மதி தரும் சிரிப்பு. அந்த சிரிப்பில் ஒரு ஆழம் இருக்கும். அந்த ஆழம்தான் நீ நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறாய் என்பதற்கான சான்று. உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை இழக்கும் இடங்கள் குறையும். எங்கே நீ உன்னை இழக்கிறாய் என்று உன் உள்ளம் உடனே சுட்டிக்காட்டும். அந்த சுட்டிக்காட்டல் கடுமையாக இருக்காது. அது ஒரு மென்மையான எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை நீ மதிக்க ஆரம்பிப்பாய். என் தங்கமே, நீ இப்போ உன் எல்லைகளை கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த எல்லைகள் சுவர் அல்ல, அவை கதவுகள். நீ எப்போது திறக்க வேண்டும், எப்போது மூட வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்வாய். இந்த தேர்வு தான் உன்னை சுதந்திரமாக்கும். உன் கனவுகள் இனி உன்னை துரத்தாது. அவை உன்னோடு உட்கார்ந்து காத்திருக்கும். நீ தயாரான போது நீயே அவற்றை நோக்கி நடப்பாய். இந்த நடையில் பயம் குறையும், ஆர்வம் அதிகரிக்கும். அந்த ஆர்வம் தான் நீண்ட நாள் நீடிக்கும். உன் உறவுகளில் இனி ஒரு சீர்மை வரும். நீ எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டாய். உன்னை காப்பாற்றிக் கொண்டே பிறருடன் இருப்பதை கற்றுக்கொள்வாய். இந்த சமநிலை தான் உன்னை சோர்வடைய விடாது. என் தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய். அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் சோதனைகள் இருக்கும், ஓய்வுகள் இருக்கும், திருப்பங்கள் இருக்கும். ஆனால் நீ இனி வழி தவறியவன் இல்லை. நீ உன் பாதையில் இருக்கிறாய் என்பதை உன் உள்ளம் அறிவது தான் மிக பெரிய மாற்றம். உன் இரவுகள் இனி மென்மையாக முடியும். தூக்கம் ஒரு தப்பிப்பு அல்ல, அது மீட்பு. நாளை எப்படி இருக்கும் என்ற பயம் குறையும். இந்த நிமிடம் போதுமானது என்ற உணர்வு அதிகரிக்கும். என் தங்கமே, நீ இப்போ உன்னை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய். குறைகளோடு, குழப்பங்களோடு, உணர்ச்சிகளோடு. இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளம். உன்னை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையும் உன்னை எதிர்க்காது. உன் உள்ளத்தில் இனி ஒரு நிலைத்த தன்மை இருக்கும். வெளியே என்ன நடந்தாலும் உள்ளே ஒரு இடம் அசையாது. அந்த இடம் தான் உன் மையம். அந்த மையத்தில் இருந்து நீ பேசினால், நடக்கினால், முடிவு எடுத்தால் நீ உன்னை இழக்க மாட்டாய். என் தங்கமே, இந்த மௌன வலிமை தான் உன் வாழ்க்கையின் புதிய தோழன். அது உன்னை சத்தமாக மாற்றாது. அது உன்னை உறுதியாக வைத்திருக்கும். இந்த உறுதி தான் உன்னை நாள்தோறும் தாங்கும். நீ இப்போ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னை காப்பாற்ற வந்தது வெளியில் இருந்து ஒரு செயல் அல்ல. அது உன் உள்ளத்தில் எழுந்த ஒரு நினைவூட்டல். நீ போதுமானவன். நீ பாதுகாப்பானவன். நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். அந்த பதிப்பு தான் உன் வாழ்க்கையை இனி மெதுவாகவும் அழுத்தமில்லாமலும் வழிநடத்தும். நீ ஓய்வெடுக்கலாம். நீ நம்பலாம். நீ உன்னோடு இருக்கலாம். என் தங்கமே, இந்த நிலை நீடிக்கும். சில நாட்கள் அசைவுகள் இருக்கும். அதையும் நீ ஏற்றுக்கொள்வாய். ஏற்றுக்கொள்ளும் இதயம் தான் நிலைத்திருக்கும். அந்த நிலைத்திருக்கும் இதயத்தோடு நீ இனி வாழ்க்கையை சந்திப்பாய். அந்த சந்திப்பு தான் உண்மையான அமைதி. என் தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய உணர்வோடு எழ ஆரம்பிப்பாய். அது உற்சாகம் மாதிரி இருக்காது. ஆனாலும் சோர்வும் இருக்காது. நடுவில் ஒரு நிலை. அந்த நிலை தான் உன் மனம் இனி சமநிலையை தேர்வு செய்திருக்கும் அடையாளம். முன்பு எல்லாமே உச்சமாக இருந்தது. சந்தோஷம் உச்சம், சோகம் உச்சம், கோபம் உச்சம். இப்போ அவை எல்லாம் மென்மையாகி இருக்கிறது. இந்த மென்மை தான் உன்னை நீண்ட நாள் காப்பாற்றும். நீ கவனிப்பாய், இனி உன் உள்ளத்தில் சண்டை குறையும். ஒரு பக்கம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் குரல். இன்னொரு பக்கம் வேண்டாம் என்று சொல்லும் குரல். இந்த இரண்டுக்கும் நடுவில் நீ சிக்கியிருந்தாய். இப்போ அந்த சத்தங்கள் மெலிந்திருக்கிறது. ஒரு தெளிவு மட்டும் மிச்சம். அது உன் இதயத்தின் குரல். அது கத்தாது. ஆனால் அது போய் சொல்லாது. உன் வாழ்க்கையில் இனி எதையும் இழந்தேன் என்ற உணர்வு மாறும். நீ இழந்ததாக நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் உன் சுமை என்பதை நீ புரிந்து கொள்வாய். அந்த சுமை இறங்கிய பிறகு உன் முதுகு நேராகும். நீ நடக்கும் விதம் மாறும். அந்த நடைதான் உன் மாற்றத்தின் வெளிப்பாடு. என் தங்கமே, நீ இனி உன்னை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டாய். உன் மகிழ்ச்சி, உன் அமைதி, உன் மதிப்பு, இவை எல்லாம் பிறரின் கையில் இருக்க வேண்டிய பொருட்கள் இல்லை என்பதை நீ உணர்வாய். நீ உன் கையில் எடுத்துக்கொண்ட தருணத்தில் தான் அவை நிலைத்திருக்கும். உன் நினைவுகள் இனி உன்னை தண்டிக்காது. அவை உன்னை வழிநடத்தும். ஒரு காலத்தில் நீ செய்த தவறுகள் இப்போ உனக்கு குற்றமாக தோன்றாது. அவை உன் பயணத்தின் அடையாளங்கள். அந்த அடையாளங்களை நீ வெறுக்க மாட்டாய். அவற்றை பார்த்து நீ சிரிப்பாய். காரணம், நீ அங்கிருந்து இங்க வந்திருக்கிறாய். நீ இனி உன் மனதை அடக்க முயற்சிக்க மாட்டாய்.
அதே நேரத்தில் அது உன்னை இழுத்துச் செல்லவும் அனுமதிக்க மாட்டாய். இந்த நடுவிலான சமநிலை தான் புத்திசாலித்தனம். மனம் ஒரு குழந்தை மாதிரி. அதை அடக்கினால் அது அழும். அதற்கு எல்லாம் அனுமதி கொடுத்தால் அது எல்லை தெரியாமல் ஓடும். அன்போடு வழிகாட்டினால் தான் அது அமைதியாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி சின்ன சின்ன சந்தோஷங்கள் பெரிதாக தெரியும். ஒரு அமைதியான காலை, ஒரு சுத்தமான காற்று, ஒரு உண்மையான பார்வை. இவையெல்லாம் முன்பு உன் கவனத்துக்கு வரவில்லை. இப்போ உன் உள்ளம் மெதுவாக இருப்பதால் இவையெல்லாம் தெளிவாக தெரிகிறது. நீ இனி உன் வலியை பெருமையாக பேச மாட்டாய். அதே நேரத்தில் அதை மறைக்கவும் மாட்டாய். அது நடந்தது என்று அமைதியாக ஏற்றுக்கொள்வாய். இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் குணமடைதலின் கடைசி நிலை. அதற்கு பிறகு வலி நினைவாக மாறும். நினைவு பாடமாக மாறும். உன் உறவுகளில் இனி நீ உன்னை இழந்து அன்பு கொடுக்க மாட்டாய். உன்னை பாதுகாத்து கொண்டே அன்பு கொடுப்பாய். இந்த அன்பு சத்தமாக இருக்காது. ஆனால் அது உண்மையாக இருக்கும். உண்மையான அன்பு தான் நீண்ட நாள் நிற்கும். என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை யாரோ ஒருவரின் பார்வையில் இருந்து பார்க்க மாட்டாய். உன் பார்வையில் இருந்து தான் பார்க்க ஆரம்பிப்பாய். இந்த பார்வை உன்னை தன்னம்பிக்கையோடு நிறுத்தும். அந்த தன்னம்பிக்கை பெருமை அல்ல, அது அமைதி. நீ இப்போ புரிந்து கொண்டிருப்பாய். எல்லா கதைகளுக்கும் மகிழ்ச்சியான முடிவு இருக்க வேண்டும் என்பதில்லை. சில கதைகள் அமைதியான தொடர்ச்சியாக மாறினாலே போதும். அந்த தொடர்ச்சி தான் வாழ்க்கை. அதில் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். ஆனால் நீ அந்த ஓட்டத்தில் கரைய மாட்டாய். உன் இரவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. இருள் என்றால் முடிவு என்று நீ நினைக்க மாட்டாய். இருள் ஓய்வு என்று நீ உணர்வாய். அந்த ஓய்வில் தான் உன் மனம் நாளைக்கான சக்தியை சேமிக்கிறது. என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை ஒத்திவைக்க மாட்டாய். எல்லாம் சரியாகிய பிறகு தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மாறும். இப்போ இருக்கிற நிலையிலேயே வாழலாம் என்பதை நீ உணர்வாய். இந்த உணர்வு தான் உன்னை முழுமையாக்கும். நீ இனி உன்னை குறை சொல்லும் குரலை உடனே நம்ப மாட்டாய். அந்த குரல் வந்தாலும் நீ அதை கேட்டு ஓட மாட்டாய். அது ஒரு பழைய பழக்கம் என்று தெரிந்து அதை மெதுவாக தாண்டி போவாய். இந்த தாண்டி போகும் திறன் தான் உன் வளர்ச்சி. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இனி ஒரு மென்மையான நம்பிக்கை நிலைத்திருக்கும். அது எதையும் கட்டாயப்படுத்தாது. அது நாளை பற்றி பெரிய கனவுகள் பேசாது. ஆனால் இன்று தாங்க முடியும் என்ற உறுதியை தரும். அந்த உறுதி தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. உன் வாழ்க்கை இனி உன்னை சோதிக்கும் போது கூட நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ தடுமாறலாம், ஆனால் நீ உடைய மாட்டாய். இந்த வேறுபாடு தான் மிக முக்கியம். நீ இப்போ உன் உள்ளத்தின் நடுவில் நிற்கிறாய். அந்த இடத்தில் இருந்து நீ பார்க்கும் உலகம் வேறாக இருக்கும். முன்பு உலகம் உன்னை அச்சுறுத்தியது. இப்போ அது உன்னை கற்றுத்தரும். இந்த மாற்றம் தான் உன் பயணத்தின் உண்மையான பலன். என் தங்கமே, நீ இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ இருப்பதே போதும். உன் மூச்சே போதும். உன் உண்மை போதும். இந்த உணர்வு வந்த பிறகு வாழ்க்கை உன்னை எங்கே கொண்டு போனாலும் நீ உன்னை இழக்க மாட்டாய். இந்த நிலை தான் நீ நீண்ட நாட்களாக தேடிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில் தான். நீ அதை கண்டுபிடித்துவிட்டாய். அதனால் தான் இப்போ நீ அமைதியாக இருக்கிறாய். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம்.